அனைவருக்கும் வணக்கம். வேர்ட் பிளே காமெடியோட யூடியூப் சேனல் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம வந்து டெய்லி ட்ரெண்டை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி வந்து ஜனவரி 23, 2025. இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு பார்ப்போம். வாங்க தினேஷ் தம்பி, காணும். ஆமாண்ணே, நேற்று இந்த பட்டாசு வெடிடி ஸ்வீட்டு அதெல்லாம் வாங்க போயிருந்தேன். என்ன திடீர்னு? ஆமா, அறுத்தாப்பட்டி முடிஞ்சு போச்சு. தீபாவளி முடிஞ்சு, நம்மளுக்கு இனிமேல் தானே தீபாவளி. அறுத்தாப்பட்டி சம்பந்தமா போயிருந்தோம். ஆமா, இன்னைக்கு அதுதான் முக்கியமான ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக்லாம் இருக்கு. அதாவது என்னன்னா, நேற்று வந்து அரட்டாப்பட்டி போராட்ட குழுவினர் வந்து மத்திய அரசோட கிஷன் ரெட்டி அந்த துறை சார்ந்த அமைச்சரை சந்திச்சு பேசியிருக்காங்க. ஸோ நேற்று பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களும் ஒரு சூசகமா ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு போயிருக்காரு, மீடியால சொன்னாரு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, மத்திய அரசு வந்து அந்த டங்ஸ்டன் ஏலத்தை ரத்து செய்யறதா வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்புனால வந்து அரட்டாப்பட்டி வாழ் மக்கள் மற்றும் சுற்றுலா கிராமங்களுக்கு அமைதி வழி போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றின்னு தான் சொல்லலாம். ஆமா, கண்டிப்பா சிறப்பா. ஏன்னா அவங்க வந்து பொங்கல் கூட கொண்டாடாம அந்த மக்கள் வந்து இருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். அந்த மக்களுக்கு கிடைச்ச, அந்த மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த ஒரு போக பாசன விவசாய சங்கத்தினருக்கும் ஒரு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் அதுல இதுல 1500 முன்னாடி ஏதோ இரும்பு அது வேற ஒண்ணுல தம்பி. நம்ம கலாச்சாரம் வந்து தொன்மையான கலாச்சாரம்ன்றது ஆரம்ப காலகட்டத்தில் இப்பயும் சொல்லப்படுது. அதை உறுதி செய்யும் விதமாக வந்து இன்று வந்து தொல்லியல் துறை வந்து தமிழகத்துல வந்து கிட்டத்தட்ட 5300 வருடங்களுக்கு முன்னாடியே இரும்பை பயன்படுத்திருக்கதா வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. அதை உறுதி செஞ்சிருக்கனால வந்து தமிழகம் வந்து ஒரு செழுமையான நாடாக அந்த 5300 வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கதா வந்து அந்த ஆய்வின் மூலமா அதை உறுதிப்படுத்திருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான், தெரியுமா? ஆமா. அப்புறம் ஏதோ என் பையனுக்கு ஃப்ரெண்டோட பையனுக்கு போன் கால் அடிக்க பத்தி ஏதோ ஸ்கேம். ஆமாப்பா, முக்கியமா அதை பத்தி பேசணும். அதாவது இப்ப சமீப காலமா வந்து +2 மாணவர்களோட குடும்பங்களை குறிவைத்து ஒரு போலியான ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, அவங்க அந்த பெற்றோரோட பெயரையும் உறுதிப்படுத்துறாங்க, அந்த ஸ்டூடெண்டோட பெயரையும் உறுதிப்படுத்துறாங்க. அந்த டேட்டா எப்படி கிடைக்குன்னு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கல்வி உதவித்தொகை வழங்குறோம் 38 சில்லறை வழங்குறோம். ஸோ உங்களோட பேங்க் பாஸ்புக்கும் உங்களுக்கு வேற OTP அனுப்புங்கன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு இதை பிளான் பண்ணி ஒரு பக்கவா ஒரு கும்பல் பிளான் பண்ணி செய்து இது முழுக்க வந்து ஒரு போலியான விஷயம். ஸோ அந்த மாதிரி போன் கால் வந்துச்சுன்னா நீங்க உங்க தகவல்களை பகிராதீங்க, உடனே கட் பண்ணி உங்களோட சைபர் கிரைம் போலீஸ்க்கு புகார் தெரிவிச்சிருங்க. தங்க விசா தான் என்னது, ஏதோ வந்துட்டு இருக்கு, ஏதோ விசா அது கோல்டன் விசான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா கோல்டன் விசா என்ன அப்படின்னா, இப்போ வந்து இன்னைக்கு வந்து அதுவும் ஒரு ட்ரெண்டா இருக்கு. கோல்டன் விசா வந்து UAE, அதாவது ஐக்கிய அரபு அமீரகம், அந்த நாட்டுல வந்து கோல்டன் விசா அதை வந்து டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் அவங்க வழங்குற மாதிரி வழிவகை செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த கோல்டன் விசா அதை பத்தி அது பார்த்தா அப்படின்னா, அது வந்து கோல்டன் விசா கோல்டன் அப்படின்னு தங்கத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. அந்த கோல்டன் விசால எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுவரையும் வந்து அந்த UAE நாட்டு கவர்மெண்ட் அரசு என்ன பண்ணிருக்குன்னா, நட்சத்திர விளையாட்டு வீரர்கள் அப்புறம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இவங்களுக்கு தான் வந்து அந்த கோல்டன் விசா கொடுத்துருக்காங்க. முதன்முறையா டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டருக்கு இனிமேல் நீ டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் கோல்டன் விசா போயிடுவேன் அவங்க கொடுக்குறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த விசா வச்சிருந்தீங்கன்னா அந்த நாட்டோட நீங்க வந்து நீண்ட நாள் தங்கி படிச்சு வேலை செய்யலாம், தங்கிக்கலாம். ஏன் பெனிஃபிட்ஸ் அதிகமா ஏன் அப்படின்னா, நீங்க வந்து வீடுகள் கூட வாங்கிக்கலாம். சோ இந்த மாதிரி எக்கச்சக்க டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ அதனால இந்த மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. இனிமேல் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் நீங்க இருந்தீங்கன்னா சோ உங்களுக்கு கண்டிப்பா கோல்டன் விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தேசத்தந்தை நேதாஜியோட இன்னைக்கு தினம், அதெல்லாம் நீ முன்னாடி சொல்லிருக்கணும். இன்னைக்கு வந்து ஜனவரி 23 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரோட பிறந்தநாள் இன்று. அது வந்து ஒரு ஜெயந்தியாக கொண்டாடுறோம். அவரை பத்தி நம்ம வந்து நம்மள சொல்றதுக்கு இந்த ஒரு வீடியோ போதாது. கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு மாபெரும் ஒரு தேசிய தலைவர். அவர் வந்து நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக மிகப்பெரிய படைய INA ஒண்ணு உருவாக்கி பிரிட்டிஷ்கே டஃப் கொடுத்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுத்திருக்காரு, ஒப்பற்ற மனிதர்னு சொல்லலாம். அவர் பார்த்தா அப்படின்னா 1919ஆம் ஆண்டு வந்து இங்கிலாந்துல வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நடக்கும். அதுல வந்து 4th ரேங்க் எடுத்திருக்காரு, 4வது இடம். சரியா? சோ அவர் அங்க அந்த தேர்வு சிவில் சர்வீஸ் தேர்வு தேர்ச்சி பெற்று 4 வருடம் கழித்து அவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மீது உள்ள அதிருப்தியில ரிசைன் பண்றாரு. சோ அவர் ஒரு பெரிய தேச தந்தை. அவர் அந்த நாள் இன்னைக்கு அவரோட பிறந்தநாள். நம்ம வந்து கண்டிப்பா அவரை நினைவு கூட்டி மகிழ்விக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அப்புறம் ஏதோ இந்த ரயில்வே ஆமா, இன்னைக்கு வந்து இன்னொரு விஷயம் ட்ரெண்டா இருக்கு. என்னன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதுல வந்து லெவல் ஒன் அப்படின்ற ஒரு பேசிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 32,000 வேகன்சிஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா முழு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதோட டீடைல் என்னன்னு சொல்லிட்டு எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம்.
ஸோ அதை நீங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கங்க. அப்ப நான் பிபிஏ நான் அதை பதிலாமாண்ணே? என்ன டிகிரி உங்களுக்கு அந்த மாதிரி இங்க உள்ள வேலை இருக்கும், நீ பதிஞ்சுக்கலாம். பதிஞ்சிட்டு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் படிக்கணும் இருக்கா, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், உடல் நல்லா இருக்க டெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. நீங்க ஜாலியா போயிடலாம். ஓகே, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நீங்க தொடர்ந்து எங்க சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை வந்து நாங்க டெய்லி ட்ரெண்டிங் வழங்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ.